the basis of distribution. On the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources. When resources are present in specific region, they are called localized resources. Example, minerals. Some resources are present everywhere, such as resources are called universal resources. Example, sunlight and air. On the basis of distribution. Distribution என்னது? For example சொல்லலாமா? உங்கள் கிளாஸில் டீச்சர் லீடரை கூப்பிட்டு இந்த நோட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல, அதை தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். எல்லாருக்கும் அவங்கவுங்க நோட்டை கொடுக்கறது அப்படி தானே, அதை டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று லோக்கலைஸ்ட், இன்னொன்று யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ்னால் என்னது? அதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக விளையிறத தான் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு போனால் தங்கம் நிறைய விளையுதுல சுரங்கத்தில், அது லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நிறைய அதிக வீட்டு விளையுது. இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அஸ்ஸாமில் அதிகமாக டீ விளையுது. சவுதிக்கு போனீங்கன்னா அதிகமாக அங்கே பெட்ரோலியம் விளையுது. இதெல்லாம் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக வர்றது. அடுத்தது யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்னால் என்னது? யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்னால் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் ஒன்று போல் கிடைக்கிறது தான் எவ்ரிவேர். அதுதான் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாமா? சன்லைட் சொல்லலாமா? ஏர் சொல்லலாமா? சன்லைட் பூமிக்கே தெரியுது, ஏர் பூமிக்கே வீசுது, அப்படி தானே? ஏர் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அப்படி தானே? அப்போ ஏர்லேயே ஆக்சிஜன் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. அப்போ இன்னொன்று வாட்டர்னு சொல்லலாம். பூமிக்கே வாட்டர் இருக்குது, ஆனால் சில இடத்துல டெசர்ட் மாதிரி சில இடத்துல வாட்டர் கிடைக்காது தான், ஆனால் எல்லா இடத்துல இருக்குதுல்ல. அதனால் இதை யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. On the basis of ownership. On the basis of ownership, resources can be classified into individual resources, community-owned resources, natural resources, and international resources. Individual resources are resources privately owned by individuals. Example, apartment. Community-owned resources are resources which can be utilized by all the members of the community. Example, public park. Natural resources are resources within the political boundaries and oceanic area of a country. Example, tropical forest region of India. International resources are all oceanic resources found in the open ocean. Resources found in this region can be utilized only after an international agreement. Example, ambergris. On the basis of ownership. இதில் என்ன சொல்கிறாங்களா? இதில் 4 வகை இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ், இன்னொன்று நேஷ்னல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு 4 சொல்கிறாங்க. அதில் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ்னால் என்னது? ஒருத்தங்க தன்னுடைய சொந்தமாக அவங்களே அந்த ஒரு இடத்த எடுத்து பண்ணுறது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், அப்பார்ட்மெண்ட் சொல்லலாமா? அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடாக கட்டுறது, ஓகேயா? அது ஒரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். ஒரு இடத்த வாங்கி ஃபேக்ட்ரி கட்டுறது, அது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் சொல்லலாம்ல. அடுத்தது கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ். அப்படின்னா என்னதுன்னா, அந்த ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த சரௌண்டிங் யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், பப்ளிக் பார்க் சொல்லலாமா? பார்க்கில் எல்லோரும் நம்ம ஏரியாவில் ஒரு இடத்துல பார்க் இருந்தால் அங்கே இருக்க குழந்தைகள்லாம் போயிட்டு விளையாடலாமா?
விளையாடுவாங்க தானே, அதை சொல்லலாம். அடுத்தது பப்ளிக்காக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து பஸ் விடுறாங்க, அப்போ பப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே, பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க அவங்க தேவைகளுக்கு. அடுத்தது மார்க்கெட், கவர்மெண்ட்லேருந்து மார்க்கெட்டுன்னு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது உழவர் சந்தைன்னு இந்த மாதிரி இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போய் தேவையான பொருட்களை அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு வாங்குவோம். அது ஒரு பப்ளிக் யூஸ் தான். ஸோ இதெல்லாமே கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்னது? ஒரு கண்ட்ரியோட பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிறது தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்குது. இதை தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்மசின்னா என்னது? ஒரு இடத்துல போயிட்டு மருந்து வாங்குறது, இயற்கையாக சுத்தமான நேச்சுரல் வெஜிடேஷன், மெடிக்கல் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்குது அந்த இடத்துல. 25% ஆஃப் மெடிக்கல் பிளான்ஸ் வந்து இந்த இடத்துல மருத்துவம் நிறைஞ்ச ஒரே இடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சொல்லலாமா? எக்ஸாம்பிள், சவுத் அமெரிக்காவில் அமேசான் காடு இருக்குல்ல, அதை கூட நம்ம சொல்லலாம் நேச்சுரல். அந்த ஊருக்கு, அந்த கண்ட்ரிக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, அப்படி தானே? எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா தேவைகளும் இருக்குது. அப்போ மற்ற கண்ட்ரியில் விளையிறத, மற்ற கண்ட்ரியில் இருக்க ரிசோர்ஸஸை வந்து அதர் கண்ட்ரிக்கு அவங்க வாங்கணுன்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் பாண்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அதில் இப்போ சவுதியில் வந்து என்ன கிடைக்குது? பெட்ரோலியம் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் பெட்ரோலியம் இருக்குதான், ஆனால் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ சவுதியிலேருந்து அக்ரிமெண்ட் சைன் போட்டு வாங்குவோம், அப்படி தானே? அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆம்பர்கிரீஸ். ஆம்பர்கிரீஸ்னால் என்னது? வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மீனுடைய வேல்லேருந்து கிடைக்கிற ஒரு ஸ்பெர்ம்லேருந்து கிடைக்கிற ஒரு இது. அந்த ஆம்பர்கிரீஸை வந்து ஒரு பவுண்டு, அதோடைய வெயிட்டே ஒரு பவுண்டு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும் பார்க்க. மீனுடைய வேஸ்ட்டஸாக ஆம்பர்கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. வேலுடைய ஸ்பெர்முடைய வேஸ்ட்டை வந்து ஆம்பர்கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோடைய அந்த சின்னதே எவ்வளோ வெயிட்டில் இருக்குமா? 0.45 kg வெயிட்டில் இருக்குமா. இன்னொரு ஆம்பர்கிரீஸ் வந்து ஸ்வீட் மெல்ஸ், நல்ல வாசனையாக இருக்குமா. இது வந்து $US படி 63,000 கொடுத்து வாங்குவாங்களாம். எதுக்குன்னா, அந்த பர்ஃப்யூம்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, சென்ட்டு நம்ம உடம்புக்கு அடிப்போம்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கவங்க இந்த ஆம்பர்கிரீஸை வாங்குவாங்க பர்ஃப்யூமுக்கு கலக்கிறதுக்கு. அந்த பர்ஃப்யூம்னு ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல யூஸ் பண்ணுவோம்ல, சென்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இதை வாங்குவாங்க. ஸோ இன்னொரு வகையில் ஆம்பர்கிரீஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, கடலில் நம்ம பாலம் கட்டுறோம். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போக்கில் பாலம்லாம் பார்த்துருக்கீங்க தானே? இந்த ட்ரெயின் போகிற பாலம், அதுக்கப்புறம் ரோடுக்கு போகிற பாலம், கடலுக்குள்ளே பாலம் கட்டுறது வந்து இந்த ஆம்பர்கிரீஸை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, சிமெண்ட்டு, சாதாரண நம்ம சிமெண்ட்டை கடலுக்குள்ளே போட்டு அந்த ஸ்ட்ராங்காக ஒரு பில்லரை எழுப்புனா கடலுக்குள்ளே நிற்காது. இந்த ஆம்பர்கிரீஸோடைய உதவினால், ஹெல்ப்னால தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக கடலுக்குள்ளே நிற்கிறதுக்கு இந்த ஆம்பர்கிரீஸ் ரொம்ப உதவுகிறது. ஸோ எல்லா இடத்துல ஆம்பர்கிரீஸ் அதிகமாக கிடைக்காது. எந்த இடத்துல அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துலேருந்து அவங்க வாங்கி பாலம் கட்டுற இடத்துக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னலில் விளையிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்காவில் கோல்டு இருக்குது, இந்தியாவில் டீ பிளான்டேஷன் அதிகமாக இருக்குது, பாஸ்மதி ரைஸ் பிளான்டேஷன் அதிகமாக இருக்குது, சவுதியில் பெட்ரோலியம் அதிகமாக இருக்குது, அமெரிக்கான்னு எடுத்தால் கோதுமை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் பாண்டில் சைன் பண்ணி பண்டம் மாற்று முறை மாதிரி, அதாவது அந்த காலத்தில் பண்டம் மாற்று முறை பேட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம எக்கனாமிக் ரீதியாக வாங்குவோம். ஓகே, அதை தான் ஒரு நாட்டுடைய இன்னொரு நாட்டுடைய தேவையும்
கேட்டு வாங்குறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Now second one, man-made resources. Natural resources are modified or processed by technology into man-made resources. Example, sugarcane, processed to get sugar. All structures built by man can also be called man-made resources. Example, bridges, houses, roads. This transforming of raw materials into finished goods is called secondary activities. Man's skill and ideas are the basic requirements for these. இப்போ நம்பர் 2 பார்க்க போகிறோம். அது வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ். மேன்மேட் ரிசோர்ஸஸ்னால் என்ன? எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து மாடிஃபை பண்ணி அதை திருத்தம் பண்ணி அதை மனுஷங்களாக செய்யப்பட்டு கொண்டு வர்றது தான் மேன்மேட் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சுகர் கேன் சொல்லலாம்ல. நம்ம சுகர் கேனை வளர்க்குறோம். அந்த செடியை வந்து வளர்த்து அது பெருசாக அது நல்லா லாங்காக வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒன்று அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை வந்து சுகர் கேன் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை நல்லா அந்த ஜூஸ் சக்கையை புளிகிற மாதிரி அந்த ஜூஸ் எடுத்து அதுலேருந்து சுகரை மேட் பண்ணுறாங்க. அது ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக வருது. அதாவது ஒரு செடியாக ஒரு கம்பு மாதிரி ஒரு செடியாக இருக்குது. அது வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வரதை வந்து சுகராக பண்ணும். இன்னொன்று அந்த சக்கையிலேருந்து அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சக்கை இருக்குல்ல, வேஸ்ட்டான சக்கை, நீங்கள் கரும்புச்சாறு கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த சக்கையிலேருந்து பேப்பர் தயார் பண்ணுவாங்க. ஸோ அந்த சக்கையும் வேஸ்ட் ஆகலை, அந்த ஜூஸும் வேஸ்ட் ஆகலை. ஜூஸ்லேருந்து சுகர் எடுக்கிறாங்க, அந்த வேஸ்டான அந்த சக்கையிலேருந்து பேப்பரை தயாரிக்காங்க. ஸோ அது ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக வருது. ஸோ இது மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், பிரிட்ஜஸ்க்கு என்னென்ன கட்டுமான பணி தேவை? கல், செங்கல், தென் வேறு என்னது, சிமெண்ட்டு, எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிரிட்ஜை கட்டினதுக்கப்புறம் அது ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக ஆகுது. இதே மாதிரி தான் வீடும், இதே மாதிரி தான் ரோடு, தார், சின்ன சின்ன ஜல்லிக்கல் எல்லாமே சேர்ந்து ரோடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மண் எல்லாம் போட்டு பதம் பார்த்து மெயின்டைன் பண்ணி அந்த தாரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரோடு நீட்டாக வர்றது தான் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து செஞ்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபினிஷ் குட்டாக ஆக்கிறத வந்து செகண்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இதை தான் மேனுடைய, அதாவது மனுஷனுடைய, ஹியூமன் பீயிங்குடைய ஐடியாவையும் ஸ்கில்லை வச்சு ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை தான் மேன் மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா குழந்தைகளா? Human resources. Human resources are groups of individuals who use nature to create more resources. Through human beings are basically natural resources. We clarify human beings separately. Education, health, knowledge and skill have made them a valuable resources. Example, doctors, teachers, scientists. Tertiary activities are basically concerned with the distributions of primary and secondary product through a system of transport and trade. Example, banking, trade and communications. The quantity and quality of instructions and organizations involves in making the professional decides the human resource of a country. Number 3, human resources. Human resources na என்னது? A group of individual, அதாவது ஒரு group இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணுறத ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்லி ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குதுன்னா செப்பரேட்டாக கிளாஸிஃபை ஆகிருக்குது. என்ன மாதிரினா எஜுகேஷன், ஹெல்த், நாலேஜ் அண்ட் ஸ்கில், அந்த மாதிரி வகையாக செப்பரேட்டாக ஆகிருக்குது. எஜுகேஷன்
நம்ம படிக்கிறனால நம்ம டீச்சராகவோ டாக்டராகவோ சயின்டிஸ்டாகவோ இல்லை என்ஜினியராகவோ மாறலாம். ஓகே, நாலேஜ் மூலமாக நாலேஜ் ஓவராக கெயின் பண்ணக்குள்ள நம்ம சயின்டிஸ்டாக மாறுறோம்னு சொல்கிறோம். இதை இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் மூலமாக ஒரு எஜுகேஷனை ஒரு மக்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கான உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்குள்ள நீங்கள் அதை நல்லா கெயின் பண்ணி அதை ஒரு டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸாக பேசிக்கலியாக ஃபார்ம் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்குள்ள நீங்கள் அதில் ஒரு பெரிய லெவலில் அடையிறீங்க. அதாவது டீச்சராக அடையலாம், டாக்டராக அடையலாம், சயின்டிஸ்டாகவும் அடையலாம், என்ஜினியரிங்கெலாம் அடையலாம், எது வேணாலும் ஆகலாம். பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது, அதன்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. இதை தான் நம்ம ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட் டுகெதர் ஆகி ஒரு அவுட்கம்ஸ் வர்றது தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொன்று இதை டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா பேங்கிங், ட்ரேட் அண்ட் கம்யூனிகேஷன். பேங்கிங் எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம், அதை விற்கிறோம், அதுலேருந்து வர அமௌண்ட்டை சேமித்து வைக்கிறோம், திருப்பி அந்த ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அப்போ பேங்கிங் உதவுதில்ல. ட்ரேடு, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம், அதை ட்ரேட் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ அது மூலயமா வர எக்கனாமிக்கை நம்ம சேமித்து வச்சு அதை திருப்பி டெவலப் பண்ணுறோம். அதுக்கும் பேங்கிங் ஹெல்ப் ஆகுது. கம்யூனிகேஷன், ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை அடுத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஹியூமன் ரிசோர்ஸஸில் நடக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டுடைய குவான்டிட்டியும் குவாலிட்டியும் அந்த ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகி அதை வெளிப்படுத்தக்குள்ள, அதை ரொம்ப பிரபலமாக வெளிப்படுத்தக்குள்ள ஒரு கண்ட்ரியோடைய இன்கம் உயருதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம். சும்மா நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? பல்ல விளக்குவோம்ல. அப்போ கோல்கேட், பெப்சோடன் அப்படின்னு ஒரு பேஸ்ட் எடுக்கிறீங்க. அது சும்மா கடையில் விற்றோன்னே வாங்கினீங்களா? இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இந்த ப்ராடக்டை பற்றி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க? டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. ஸோ இதில் நம்ம பல்ல விளக்குனா நம்ம பல்லு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும், கிருமி வராது அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மூலமாக தான் அந்த கோல்கேட்டோ பெப்சோடண்டோ நிறைய பேஸ்ட்டுகள், ப்ராமிஸோ நிறைய பேஸ்ட்டுகள் இருக்குது. அது டெவலப் ஆகி ஒரு ப்ரொஃபஷ்னலி, அதாவது ஒரு அங்கீகாரத்தை பெற்று நிலைநாட்டி அது அவுட்கம்ஸ் ஃபஸ்ட்டாக வந்திருக்குது. இதை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது மக்களுக்கு கடைசியாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக, அதாவது ப்ரைமரியும் செகண்டரி ப்ராடக்ட்டும் சேர்ந்து 3வது ப்ராடக்டாக ஃபினிஷ் ப்ராடக்டாக வர்றது தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. புரியுதா குழந்தைகளா? Gandhian thoughts on resources. There is enough for everybody's needs and not for anybody's greed. Mahatma Gandhi blamed human beings for depletions of resources because of over exploitations of resources. Unlimited needs of human beings, so conservation is very important. Resource planning management. Resource planning. Resource planning is a technique or skill of proper utilization of resources. Resources planning is necessary because resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation. Resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. It is essential for the protections of resources to protect them
over exploitation. இதில் காந்தியன் தாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம காந்திஜி தெரிந்தனே, மகாத்மா காந்திஜி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, ஆனால் அதே பேராசையாக இருக்கக்கூடாதுன்னு காந்திஜி சொல்கிறாரு. ஸோ மனிதர்களுக்கு தான் அதிக தேவை உண்டு, அதிக ஆசை உண்டு. ஸோ அதே பெருநஷ்டமாகவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஓவராக நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் அந்த ரிசோர்ஸஸை நம்ம கட்டுப்பாடாக குறைவாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. சும்மா அனாவசியமாக அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃப்யூச்சருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதை சேமித்து வச்சா ஃப்யூச்சரில் வர மனிதர்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு காந்திஜி அப்பமே. இதில் பிளானிங் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? பிளானிங் ரிசோர்ஸஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஆனால் அந்த ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதை சேமித்து வைக்கணும், சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நம்ம சேமித்து வச்சா நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு அது உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் ரொம்ப தண்ணீர் இருக்குது இல்லையா? கடல் தண்ணி பார்த்துருக்கீங்க. நம்ம தண்ணி எடுக்க தண்ணி வற்றுமா? கடலில் வற்றாது. அதிக தண்ணி இருக்குது. அதே மாதிரி தான் ரிசோர்ஸஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை சேமித்து வைக்கணும் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காண்டி. எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் ஃபேன் போட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறீங்க. போகக்குள்ளே அந்த ஃபேனை அப்படியே ஆன்லேயே வச்சுட்டு போகக்கூடாது. அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த ரூமுக்கு நம்ம பாஸ் ஆகணும். அதை எப்பயுமே நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இந்த ரூம்லேருந்து நம்ம வெளியே போகிறோம், ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளே நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரான கரண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் கடல் நீர் மாதிரி நிறைய இடத்துல வேர்ல்டில் ஃபுல்லாக ரிசோர்ஸஸ் இருக்குது, அன்லிமிட்டடாகவும் இருக்குது. ஆனால் எங்கெங்கே எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அதை தான் சயின்டிஸ்டெல்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக உபயோகிச்சா அது ஃப்யூச்சர்லேயும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ரிசோர்ஸஸை என்றைக்குமே ப்ரொடெக்ஷன், பாதுகாத்து சேமித்து வச்சு அளவாக ப்ராப்பராக தேவைக்கேற்ற மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை தான் இந்த பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸஸில் சொல்கிறாங்க. புரியுதா குழந்தைகளா? Conservation of resources. Careful use of resources is called conservation of resources. Resources are being used at a very fast rate due to their rapid increase in population. So, natural resources are depleting fast. Wisely using resources cannot control the depleting ratio. Development is necessary without affecting the needs of the future generation. If the present needs of resources are met and the conserving of resources for the future are balanced, we call it sustainable development. Sustainable development can take place when the reasons of depletions are identified, the wastage and excesses of consumption is prevented, reusable resources are recycled, pollution is prevented, environment is protected, natural vegetations and wildlife are preserved, alternative resources are used. These are sustainable development. The earliest way to conserve
resources is to follow the 3 R's: reduce, reuse and recycle. கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கன்சர்வேஷன் அதாவது ரிசோர்ஸஸை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேயா? அதாவது பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ உள்ள காலத்தில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் க்ரோத். அப்போ நம்ம வைஸ்லியாக, நம்ம மூளையாக எல்லா ரிசோர்ஸஸை, எல்லா வகையான ரிசோர்ஸஸை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தேவைக்கேற்றது மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு அது பேலன்ஸ் இருக்கும், அதாவது மிச்சம் இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் நம்மளே இப்போமே தண்ணி, கரண்ட்டு, காற்று, நீர், நிலம் எல்லாத்தையும் போட்டு வர மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டு அனுபவித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ எல்லா ரிசோர்ஸஸை வந்து தேவைக்கேற்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி மற்றதை சேவ் பண்ணி வைக்கணும். அடுத்தது வந்து சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு தேவையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த தேவை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அது யூஸபிள் ஆகுதா, அதை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியுமா, ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதை வந்து பொல்யூட்டட் ஆக்கக்கூடாது. என்வரான்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸும் வைல்ட் லைஃப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கணும். அதாவது ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாத்து இருக்கணும். அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸாக யூஸ் பண்ண முடியுமா, ஒரு பொருளை யூஸ் பண்ணி திருப்பி அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? இதை தான் ஈஸி வேல வந்து 3 R'ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நோட் புக்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. பேப்பர் தானே அப்படின்னு கிழிச்சு போடலாமா? போடக்கூடாது, வேஸ்ட்டாக போகும். அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு அதை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அது பழசாயிட்டோன்னா, நியூஸ் பேப்பரெல்லாம் பழசாயிரும்ல, அதை வந்து ரீயூஸ்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். அதை அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அதை நியூஸ் பேப்பராக கொண்டு வருவாங்க. அப்போ வந்து மரம் வெட்டுறது பாதி ஸ்டாப் ஆயிருமா? அப்போ நம்ம நேச்சுரல் வெஜிடேஷனை வந்து பாதுகாத்தோமா? இன்னொன்று வந்து வைல்ட் லைஃப். சும்மா சில பேர் வந்து மிருகங்களை வந்து அடித்து கொல்றாங்க மருந்துக்காண்டி. ஏன் கொல்றாங்க? இப்போ புலியை கொல்றாங்க, மயிலை கொல்றாங்க, அதுலேருந்து வர மருந்துக்காண்டி. பாம்பை கூட கொல்றாங்க மருந்துக்காண்டி, பாம்பளோடைய பல்ல விஷம் இருக்குது. இந்த மாதிரி அந்த அனிமல்ஸையும் பாதுகாக்கலாம். எப்படின்னா இதே மாதிரி முறையில் எப்பயோ அடித்து கொன்னிருப்போம், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க வைல்ட் லைஃப் எல்லாம் சேவ் பண்ணலாம்ல. அடுத்தது வந்து பொல்யூட்டட். நம்ம தண்ணியை சும்மா பொல்யூட் பண்ணுறோம், காற்றை சும்மா வேஸ்ட்டாக மாசுபடுத்துகிறோம். எப்படி? குப்பை வந்து குப்பை இடத்துல கொட்டாமல் அதை அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் தனியாக எடுத்து தனியாக ஒரு இடத்துல பிளாஸ்டிக்கை வைக்கணும், தனியாக இடத்துல மக்கி போகிற பொருளை தனியாக ஒரு இடத்துல வைக்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டு அது நார்னதுக்கப்புறம் அதை சரி குப்பையில் போட்டு எரி அப்படின்னு எரிக்கிறோம். அதை பிளாஸ்டிக்கெல்லாம் எரிஞ்சு காற்றை மாசுபடுத்துது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல, குளத்துல, இல்லாட்டி கிணத்துல போய் அப்படியே அந்த குப்பையை கொட்டுறாங்க. அந்த தண்ணி பறவைகளாலும் கூட குடிக்க முடியாது, மிருகங்களாலும் கூட குடிக்க முடியாது. மனுஷங்க சுத்தமாக அதை கண்டுக்கிட மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தப்பும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கே தெரியும்,
சப்போஸ் நான் கூட அந்த தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி எதுவுமே மாசுபடுத்தாமல் ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணனா நம்ம பூமி ஒரு பொன்னான பூமியாக மாறும். நம்மெல்லாம் பண்ணுவோமா இனிமேல்? நீ யாராச்சி ரோட்டில் குப்பை எரிச்சா தயவுசெய்து எரிக்காதீங்க ப்ளீஸ், காற்று மாசு ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். சரியா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இப்போ நீங்களாம் இந்த ரிசோர்ஸஸை பற்றி உங்களுக்கு இப்போ நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த லெசனை இனி அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுவோம். இதை மறக்காதீங்க. சரியா? தேங்க்யூ.